அல்ஹம்துலில்லாஹ் அந்த அடிப்படையில் நம்மளுடைய சொல்லை நம்ம சரிப்படுத்தினாதான் செயல் நல்லா இருக்கும். சொல்லில் கவனம் இருந்தால் தான் செயலில் கவனம் சரியாக இருக்கும். அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் கூறிய 8 விஷயங்களை நம்ம பார்ப்போம். ஒரு 8 விஷயம் தன்னுடைய மகனுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த 8 விஷயத்தை கொண்டு இன்னொரு 8 படிப்பினை நம்மளுக்கு இருக்குது. அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சு அறிஞ்சு வாழக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் இருந்தவங்க. அவங்களுக்கு பிள்ளைங்க 29 ஆண் மக்கள். அதில் தன்னுடைய பிள்ளைங்களை வச்சு உபதேசம் செய்கிறாங்க. எப்படி உபதேசம் செய்கிறாங்கன்னா, பல உபதேசங்கள் இருக்குது. அதில் ஒரு சில உபதேசங்கள் நம்ம பார்க்குறோம். 8 உபதேசங்கள் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் கேட்க கேட்க நம்ம ஈமான் என்ன செய்யும், புதுப்பிக்கக்கூடியவர்களாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். 1வது உன்னுடைய தொழுகையில் கல்வை பேணிக்கொள் அப்படிங்கிறாங்க. 1வது என்ன சொல்கிறாங்க, உன்னுடைய தொழுகையில் கல்வை பேணிக்கொள். என்ன காரணம் கல்வை பேணிக்கொள்னு சொல்கிறாங்களே, என்ன காரணம் அப்படின்னா, நம்ம தக்பீர் கெட்டின உடனே நம்ம அல்லாஹ்வை ரசூலையும் முன்னிறுத்தி நம்ம தக்பீர் கட்டுறோமா, இல்லை நம்ம உலக காரியங்களுக்காக தக்பீர் கட்டுறோமா அப்படின்னு ஒரு கண நேரம் நம்மளையே நம்ம சிந்திச்சு பார்க்கணும். தொழுகையில் இருந்த பெரும் பெரும் சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள்லாம் எப்படிப்பட்ட தொழுதாங்க, இன்னைக்கு நாம எப்படி தொழுதுகிட்டு இருக்கோம்? கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் உயிரோட்டம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு. அப்போ நாம் இப்போ தொழுகையில் நம்ம ஃபர்லு தொழுகிறோமா, சுன்னத்து தொழுகிறோமா, நஃபில் தொழுகிறோமா, எந்த தொழுகைக்கும் நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் அதில் ஒரு கண்ணும் கருத்துமாக தொழுகக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த தொழுகை தானே நாளைக்கு சொர்க்கத்தின் சாவியை நம்மளுக்கு வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு இருந்து தொழுபவர்களாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம குடும்பத்தாரையும் தொழுகையாளிகளாக மாற்றக்கூடிய பாக்கியத்தால் தான் கேட்டு பெறவும். இன்றைக்கி நாம் தொழுகையாளியாக இருந்து நம்மளுடைய குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் பாதுகாக்கணும், கணவரோ குழந்தைகளோ தொழுகை இல்லாத நிலையில் இருந்தாங்கண்டா நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போமா? அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறாங்க பெரியார்கள். ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தாயும் மகனும் இருக்காங்க. அந்த மகனுக்கு 6 மணிக்கு ஃப்ளைட்டு இருக்குது. 6 மணிக்கு ஃப்ளைட்டு போகணும். அதே நேரம் தான் சுபுவுடைய தொழுகையும் 6 மணிக்கு இருக்குது. அது அப்போ அந்த நேரத்தில் 6 மணி, இப்போ 6 மணின்னு நினச்சிடாதீங்க. 6 மணிக்கெலாம் சூரிய உதயம் வந்துடும். 6 மணிக்கு சுபுவுடைய நேரமும் இருக்குது, 6 மணிக்கு ஃப்ளைட்டு இருக்குது. அந்த தாய் அந்த பிள்ளைய ஜமாத்துக்கு அனுப்புவாளா இல்லை ஃப்ளைட்டுக்கு அனுப்புவாளா அப்படின்னு கேட்கும்போது அந்த தாய் சுபுவுடைய பக்து வந்துருச்சு, ஜமாத்தில் தொழுதுட்டு நீ ஃப்ளைட்டுக்கு போனால் ஃப்ளைட்டுக்கு போயிடும், அதனால வக்துடைய நேரம் வந்ததுனால நீ தொழுதுட்டு கிளம்பு, அப்போ உன்னுடைய பயணம் சரியாக இருக்கும் அப்படின்னு அந்த தாய் சொல்லி அந்த மகனை அனுப்புனா அந்த மகனுக்கு அல்லாஹு தஆலா வரக்கூடிய பரக்கத்தையும் தருவான், முசீபத்தையும் நீக்குவான். 6 மணி ஃப்ளைட்டுக்கு 5:30 மணிக்கெலாம் போனாதான் ஆகும். அப்படிங்கும்போது நீ சுபு தொழுகாட்டாலும் பரவாயில்லை, உலகத்துடைய மாயைக்காக நீ போய்க்க அப்படின்னு அந்த தாய் சொல்வானா? பரக்கத்துடைய கதவுகள் அடைக்கப்பட்டு அல்லாஹ் பாதுகாக்கட்டும், முசீபத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும் பெரியார்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, அந்த பிள்ளை இப்போ ஒரு வேலைக்கு போயிட்டு கணவர் படுத்திருக்காரு, சுபுவுடைய நேரம், நம்ம தொழுகிறோம், கணவர் இல்லை அவர் லேட்டாக படுத்து அங்கே தூங்கிட்டு போகிறாங்க. அதே நேரத்தில் அந்த ரூமுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன ஒரு பூச்சியோ இல்லை ஒரு ஆபத்தோ அந்த ரூமுக்குள்ளே இருக்குது, லேட்டாக தான் கணவர் தூங்கிட்டு போகிறாரு அப்படின்னு விட்டுட்டு இருப்போமா? அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் பெண்களாக இருக்கிறவங்க ஆண்களை ஏவக்கூடியவர்களாக, ஆண்கள் உள்ளவங்க பெண்களை ஏவக்கூடியவர்களாக தொழுகையில் இருக்கக்கூடியதாக இருக்கணும். அதே நேரத்தில் தொழுகையில் தக்பீர் கட்டிட்டா அந்த தொழுகையுடைய மாகுல் தான் நம்மளுக்கு வரணுமோ ஒழிய, எதுக்காக வேண்டிய அல்லாஹு தஆலா தக்பீரை கெட்ட சொல்லியிருக்கான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நம்மளுக்கு இந்த சட்டத்தை கொடுத்துருக்காங்களே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு துப்பாக்கி கைதிகளெல்லாம் பார்த்தா தெரியும், துப்பாக்கி எடுத்து சுட போயிலேன்னு ஹேண்ட்ஸம் எல்லாமே கையத்தையும் தூக்குவாங்க, கையை பிடிச்சலாம் தூக்குவாங்க. கைதிகளுக்கு மட்டுமா? நம்ம எல்லாருமே அல்லாஹ் முன்னால் அடிமைகள் தான். அல்லாஹ் அக்பர்னு கைகளை தூக்குறோம். அடுத்தது நம்ம நிற்கிறோம். இப்போ ஒரு அரசன்ட்ட போய் ஒருத்தர் நின்று கேட்க போகிறோம், பெரிய பட்டியல் வச்சுருக்கோம், அதை போய் கேட்க போகல, நல்லா நிம்மதிக்கிற எனக்கெல்லாம் தா அப்படின்னா கேட்போம்?
என்னென்னு கேட்போம்? நம்ம கை கட்டி ரொம்ப பணிவோடு நின்று தானே கேட்போம். அந்த கட்டுதலை தான் அல்லாஹ் தஆலா துனியாவுடைய மாகுல்ல பார்க்க இதுதான் நம்மளுக்கு தெரியும். இந்த தொடர்பு அல்லாஹ்ட்டுக்கும் நம்மளுக்கு உள்ள தொடர்பு சுப்ஹானல்லாஹ், அவன் மட்டுமே அல்லாஹ் அகலம், அவன் மட்டும் அறிஞ்சவன். அப்போ நம்ம கை கட்டி நிற்கிறோம். அடுத்தது என்ன செஞ்சிடும்? 6 அடி மனிதனாக இருந்தாலும் 3 அடி குனிஞ்சு தான் ஆகணும். அல்லாஹ்வின் முன்னால நான் குனிஞ்சு உன்கிட்ட கேட்குறேன். குனிஞ்சு சொல்லில கூட என்ன சொல்கிறான்? சுபஹான ரப்பியல் அலீம்ங்கிறோம். அவனைத்தான் புகழ்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட மனிதன் திரும்ப நம்ம நிலைக்கு வரும்போது என்னை குனிய வச்ச அல்லாஹ் அப்படியே நிற்க வைக்காம என்னை நிமிர வச்சுட்டானே ரப்புல் ஆலமீன். அப்போ அப்படிப்பட்ட அல்லாஹ் உலகத்தில் நம்ம வாழும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் சீராக்காமல் இருக்கவே மாட்டானே. அப்படிங்கிற அந்த உறுதி நம்மளுக்கு வரணும். அடுத்தது சஜதா. இதுக்கு பிறகு யார்கிட்டையாவது பணிவாக கேட்போமா? சொல்லுவோம். ஒரு சில காரியம் நடக்குன்னா கழுத காலை கூட பிடிப்போம்போம். ஒரு பழமொழிக்கு சொல்லுவோம் இல்லையா? காரியம் நடக்கணுன்னா யாரு காலம் வேணாலும் பிடிக்கலான்னு. ரப்புடைய அவனுடைய அரிசுக்கு நிழலில் நம்ம சஜதா செய்யணுங்கிற பாக்கியத்தோடு நம்ம அவன் முன்னால் தலை குனிகிறோம். சஜிதாவுக்கு பிறகு வேற எதுவுமே இல்லை. நம்ம இங்கே செய்கிற சஜிதாவுக்கும் சஜிதா செஞ்சோம்னா அதோடைய அந்த நூறாகப்பட்டது காபா வரைக்கும் ஒளி போகுமா. அப்போ நம்மளுடைய எண்ணங்களை பொறுத்து தான் நம்ம செயல்கள் அமைகிறது. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம தொழுகையில் கல்வை பேணிக்கொள்ள அவங்க சொன்னாங்க. கல்வியில் நம்ம மற்ற எண்ணங்களை கொண்டு வராமல் ரப்பு என்னைய தொழுக வச்சுட்டானே, மகரிபு என்னைய தொழுக வச்சுட்டானே, நான் என்னுடைய பாவத்தை குற்றத்தை குறைகளை எடுக்காமல் என்னைய அல்ல தொழுக வச்சுட்டானே அப்படிங்கிற ஈர்ப்போடு தொழுகக்கூடியவர்களாக இருக்கணும். வயசுலேயே தரையில் சஜிதா செய்கிறதுக்கு ஆசைப்பட்டு செஞ்சுக்கிறணும். வயசு போன பிறகு கால் வலி வந்துருச்சு, நான் சேரில் தான் உட்காந்து தொழுவேங்கிற அவல நிலை யாருக்கும் தராமல் அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ தொழுகையில் கல்வை பேணிக்கொள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்மளே இன்ஷா அல்லாஹ் கூடுமான வரைக்கும் நம்மளுடைய தக்பீர் தகரீமா கட்டிட்டோமா, உலக சிந்தனைகளை விட்டு நம்ம தொழுகக்கூடிய அல்லாவின் பக்கம் முகம் திருப்பி இருக்கோம். அல்லாஹ் பெரியவன் சொல்லியிருக்கோம், நம்ம சின்னவன். அந்த அர்த்தத்தில் நம்ம அல்லாஹ் அக்பர் சொல்லியிருக்கோம். அப்போ அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் பெரியவன்ட்ட நின்று நம்ம தொழுகிறோம். நம்மளுடைய காரியத்தை நம்ம ஒப்படைச்சிருவோம். நம்மளுடைய தொழுகைக்கும் நம்மளுடைய காரியங்களை அவன் நிறைவேற்றி கொடுக்கறதுக்கும் எந்த சட்டமும் கிடையாது. அவனுடைய கடமையை அவன் சொன்னதை நம்ம நிறைவேற்றிட்டோம்டா, நம்ம கேட்காததை எல்லாம் அவன் நிறைவேற்றி கொடுப்பான். அப்படிப்பட்ட இரக்கமுள்ள ரப்பிடத்தில் நம்ம தொழுகிறோம். இப்போ இந்த கல்வை அவன்கிட்ட கொடுத்துறணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது 2வதாக சொல்கிறாங்க, உணவில் தொண்டையை பேணிக்கொள்.